ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கேழ்வரகு குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், கேழ்வரகுல நிறைய சத்து இருக்குது. சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது. கேழ்வரகுல இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக போட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு வந்து 2 வாழைப்பழம், நல்ல பழுத்த பழம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டை, கேழ்வரகு மாவு வந்து 1 கப்பு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், வாங்க பண்ணலாம். இப்போ வந்து 1 கப் மாவு போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில். அது கூடவே வாழைப்பழத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூட வந்து நம்ம வந்து வெல்லம், உங்கள் வீட்டில் கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி போட்டுக்கோங்க. வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளத்தூள் எடுத்து அது ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. எங்கள் பழத்தில் இனிப்பு இருக்கிறதுனால கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப இனிப்பு தேவைப்படாது. அது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. 3 ஏலக்காய் போடுங்க. உங்கள்ட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க. தண்ணி விடாதீங்க, பால் விட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா மாவை கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அது கூட கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும், அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்காக சால்ட்டு போட நிறைய போட்டுறாகி கொஞ்சமாக போடுங்க. தேங்காய் 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் போட்டுக்கோங்க. ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். அதனால் நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. எவ்வளோ ரெஸ்ட்டு கொடுக்குங்களோ 1/2 மணி நேரத்துக்கு கூட ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். மூடி வச்சுருங்க. நான் இதில் சோடா மாவு எதுவும் நான் யூஸ் பண்ணலை. பாருங்கள், 10 நிமிஷத்தில் மாவு நல்லா, 1/2 மணி நேரத்தில் மாவு நல்லா செட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம குழிப்பணியாரத்தில் நம்ம எப்பவும் போல் நெய்யோ எண்ணெயோ விட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெய் விட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கரண்டி ஊற்றினாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப முழுசு ஃபுல்லாக ஊற்றாதீங்க, முக்கால்வாசி விடுங்க. அப்புறம் திருப்பி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. 2-3 வாட்டி நீங்கள் திருப்பி போடுங்க. ஒரு நேரம் மட்டும் போடாதீங்க, 2-3 நேரம் நீங்கள் திருப்பி மாற்றி மாற்றி போடுங்க. அப்போ தான் உள்ள மாவு வந்து நல்லா வேகும் பாருங்கள். லோ மீடியம், அதாவது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணாதீங்க, சீக்கிரம் வெளியே கருகி போயிடும், உள்ளே வேகாது. ஹெல்த்தியான ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிறியவர்களும் பெரியவர்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 2 நேரம் 3 நேரம் மாற்றி போட 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 நல்லா வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா நீங்கள் முட்டையை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுவையான டேஸ்டியான கேழ்வரகு குழிப்பணியாரம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.